ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்பு இயல் 2 கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ கல்வி செல்வமும் பொருட்செல்வமுக்கான வினா விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குட்டீஸ் பார்க்கலாமா? வினா விடைகளை நம்ம பார்க்கலாம். இப்போ சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இம்மை, ஃபஸ்ட்டு கேள்வி, இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இம்மை என்றால் இப்பிறப்பு. இம்மை என்றால் இப்பிறப்பு. இரண்டாவது கேள்வி, காரணமாகிறது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது. காரணம் கூட்டல் ஆகின்றது. காரணமாகின்றது, காரணம் கூட்டல் ஆகின்றது. மூன்றாவது கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வறுமை என்றால் என்ன? செழுமை. எதிர்ச்சொல் வறுமை, செழுமை. நான்காவது கேள்வி, பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கேட்டிருக்காங்க. பொருட்செல்வம். பொருள் கூட்டல் செல்வம், பொருட்செல்வம். அஞ்சாவது கேள்வி கேட்டிருக்காங்க. பொருள் கூட்டல் இல்லார்க்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருள் இல்லார்க்கு. பொருள் கூட்டல் இல்லார்க்கு, பொருள் இல்லார்க்கு. கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? பழமை கூட்டல் மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சேர்த்து எழுதணும். பழமொழி. பழமை கூட்டல் மொழி, பழமொழி. ரெண்டாவது கேள்வி, நன்மை கூட்டல் வழி கொடுத்துருக்காங்க. நல்வழி அப்படின்னு சேர்த்து எழுதணும். நன்மை கூட்டல் வழி, நல்வழி. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, பணம் என்றால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பணம் கூட்டல் என்றால். பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால். தொலைக்காட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொலை கூட்டல் காட்சி. தொலைக்காட்சி, தொலை கூட்டல் காட்சி. தொடரை முழுமையாக்குக. மேலே பிராக்கெட்டில் பத்தும், வளம், கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு 3 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்கிற பதிலை இதில் எது பொருத்தமாக இருக்கோ அதை இதில் சேர்த்துருங்க. பசி வந்திட டேஸ் பறந்து போகும். என்ன பறந்து போகும்? பத்தும் பறந்து போகும். பசி வந்தால் எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் டக்குன்னு பறந்து போயிடும். அதான் பத்தும் பறந்து போயிடும். பசி வந்திட பத்தும் பறந்து போகும். கேடில் விழிச்செல்வம் என்னது? கல்வி. கேடில் விழிச்செல்வம் டேஸ் கல்வி. மூன்றாவது கேள்வி, பொருளால் நம் வாழ்வு என்ன பெறும்? வளம் பெறும். மூன்றாவது கேள்வி, பொருளால் நம் வாழ்வு என்ன பெறும்? வளம் பெறும். அடுத்து கேள்வி பதில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, கலர் நிலத்துக்கு ஒப்பாவார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். இது ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதில். கலர் நிலத்துக்கு ஒப்பாவார் யாருன்னு கேட்டிருக்காங்க. கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான் என்று பாரதிதாசனும் கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வமாகும். கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வமாகும். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான பதில் பார்ப்போம். கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். கல்வி செல்வம் என்றும் அழியாதது. இன்றைய கல்வி வளர்ச்சிதான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். கல்விதான் அறிவை வளர்க்கிறது. நன்மை தீமைகளை பகுத்தறிந்து
நல்வழியில் தன் வாழ்வை அமைத்து கொள்ள வழி செய்கிறது. இதுதான் இந்த கேள்விக்கான பதில். அடுத்து 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்க்கலாம். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நம்மால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. கல்வி கற்பதற்கு கூட பணம் தேவைப்படுகிறது. கல்வி கற்றவர் செல்வம் படைத்தவரின் தயவில்தான் வாழ வேண்டியுள்ளது. புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கு பணமும் தேவைப்படுகிறது. இதுதான் 4வது கேள்விக்கான பதில். இத்துடன் கல்வி செல்வமும் பொருட்செல்வமும் பாடத்துடைய கேள்வி பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.